வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாக். ஓகே, ஸோ ப்ளீஸ் வாட்ச் திஸ் வீடியோ ஃபுல்லி. ரொம்ப மார்னிங்லேருந்து இது நான் நிறைய யோசித்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கேன். அதை பற்றி பேச போகிறோம். அதாவது சச்சித் ஆனந்தான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை பற்றி தான் பேச போகிறேன். ப்ளஸ் அது மட்டும் இல்லை, அந்த வேர்டு மட்டும் கேட்டு நிறைய பேர் ஓடி போயிடாதீங்க. ஓகே, ஏன்னா நல்ல ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறவங்க, தேடுறவங்க, புரிஞ்சுக்கிட்டவங்க மட்டும்தான் இந்த சச்சித் ஆனந்தானா என்னென்னு புரியும். அவங்க சரி கேட்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மற்றபடி வந்து சச்சித் ஆனந்தான்னு சொன்னால் இது ஏதோ ஆன்மீகத்தில் இந்த சாமியை பற்றி ஏதோ பேச போகிறான் போல், இதெல்லாம் உண்மையாக இருக்காது அப்படின்னு ஓடி போயிடுவாங்க நிறைய பேர். ஸோ அது மாதிரி இல்லை, இந்த வீடியோ நல்லா கேளுங்க. ப்ளஸ் இதில் நான் என்ன முக்கியமாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா, உங்களுக்கு ரொம்ப எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயம். கடவுள்னு ஒன்று இருந்தால் ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் இந்த உலகத்தில் இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியமான கேள்வி, எல்லாருக்குமே கேட்குற கேள்வி. இதனால தான் ஏத்திஸ்ட் வராங்க. கடவுளை நம்புறவனும் கூட கடவுளை வந்து எப்போவுமே கும்பிடாமல் எப்பயாவது கடவுளை கும்பிட்றான். ஓகே, அவனுக்கு தேவைப்படும் போது மட்டும் ரொம்ப கஷ்டமாக வரும்போது மட்டும் கடவுளை கும்பிட்றான், திருப்பி மறந்துடுவான். ஏன்னா அவனுக்கு உண்மையாகவே கடவுள் மேலே அவ்வளோ நம்பிக்கை கிடையாது. ஏன்னா கடவுள்னு தான் நான் ஏன் கஷ்டப்பட போகிறேன், கடவுள்லேருந்தால் உலகத்தில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு டவுட். அதுக்கும் இதில் வந்து ஆன்சர் சொல்ல போகிறேன். ஸோ முதல்ல கடவுள்னால் என்னன்றதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான் சச்சித் ஆனந்தா. ஓகே, சச்சித் ஆனந்தானா என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சத் அப்படின்னா இருக்கிறது, சத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையாக இருக்கிற ஒரு விஷயம். ஓகே, சத் அதாவது எக்ஸிஸ்டன்சி, ஒரு பொருள் இருக்குது, ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, இது ஒரு விஷயம். அந்த மாதிரி கடவுள்ன்ற ஒரு டிவைன் பவர், சக்தி இருக்குது. ஓகே, அது வந்து சத். சித் அப்படின்னா இன்டெலிஜென்ஸ். ஓகே, கான்ஷியஸ்னஸ். ஓகே, கான்ஷியஸ்னால் ஓகே, இட் கேன் பி கான்ஷியஸ் தட் இப்போ நான் கண்ணை மூடின்னு இருந்தாலும் எனக்கு தெரியும் என் பாடின்னு ஒன்று இங்கே இருக்குது, கை ஆடுது, வாய் பேசுது அப்படின்றது எனக்கு தெரியும். ஓகே, அதுதான் வந்து சச்சித் கான்ஷியஸ்னஸ். எனக்கு நான் பார்த்தே ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, ஸ்டில் ஐ நோ தட் இட்ஸ் தேர். ஓகே, ஆனந்தா அப்படின்றது பிளிஸ்ஃபுல்னஸ், அதாவது இந்த ரெண்டுத்துக்குமான தன்மை. ஓகே, எப்பவுமே வந்து பிளிஸ் மட்டும்தான் இருக்கும் அதில். அங்கே துன்பத்துக்கோ கவலைக்கோ எதுக்குமே இடம் கிடையாது. ஓகே, ஸோ இதுதான் கடவுள்ன்ற டிவினிட்டியோட ஒரு எக்ஸ்பிளனேஷன். ஓகே, நெக்ஸ்ட், உண்மையாகவே கடவுள்னு ஒருத்தங்க இருந்தால், ஒரு விஷயம் இருந்தால், ஓகே, நம்மளாம் ஏன் இங்கே கஷ்டப்படுறோம், உலகத்தில் ஏன் இத்தனை விஷயங்கள் நடக்குது, கெட்ட விஷயங்கள் அப்படின்றது நிறைய பேர் ஒரு டவுட். ஸோ அதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ சச்சித் ஆனந்தா. ஓகே, இப்போ வந்து முதல்ல ஒரு விஷயம் க்ரியேட் ஆனது யூனிவர்ஸ். ஓகே, யூனிவர்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து அதை யூனிவர்ஸ்ன்றது க்ரியேட் ஆனது என்னது, இது சத், உண்மையாகவே இருக்கிற ஒரு விஷயம். அது பிரம்மம்னு சொல்லுவாங்க, பிரம்மான்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் அப்படியே என்ன சொல்லிட்டு போங்க, வேறு ரிலீஜனில் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு வேர்டு சொல்லிக்கோங்க. அந்த எக்ஸிஸ்டன்ஸுக்கு யூனிவர்ஸ், சயின்டிஃபிக்காக பார்த்தா யூனிவர்ஸ்னு ஒன்று இருக்குது. ஓகே, அது வந்து எக்ஸிஸ்டன்ஸ் உண்மையாகவே இருக்குது. இதை ஒரு விஷயம் இருக்குன்னா அது இருக்குது அப்படின்னு இன்னொரு விஷயத்துக்கு தெரிஞ்சிருக்கும்ல, அது படைச்ச விஷயம், அதுதான் கான்ஷியஸ்னஸ். ஓகே, சித். ஓகே, ஆனால் அதுக்கு வந்து விஷுவலாக பார்க்க முடியாது, ஃபீல் பண்ண முடியாது. ஓகே, அதனால அது கான்ஷியஸ்னஸ். இப்போ நான் சொன்ன மாதிரி கண்ணை மூடிட்டு பார்த்தாலே அதால் பார்க்க முடியும், அதுக்கு என்னென்ன இருக்குன்னு தெரியும். பட் வாட் ஹேப்பன்ட் இல்லை, இது என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஓகே, ஸோ என்ன ஆயிருக்குன்னா, ஸோ இதை வந்து இப்போது யூனிவர்ஸ்ன்றது டிஃப்ரெண்ட்டாக வேறு விஷயமாக தெரியுதுல்ல. ஓகே, ஒரு பொருளும் வேறு மாதிரி தெரியுது. ஓகே, எல்லாமே வேறையே இருக்குது இதில். ஸோ ஒரு அழகான ஒரு விஷயத்தை ரசிக்கணும் அப்படின்னா அது பார்க்குறதுக்கு இன்னொரு ஆள் வேணும். இப்போ நானும் என் முன்னாடி இன்னொரு ஆளையும் உட்காந்துருக்காங்க. ஓகே, என்ன மாதிரியே இருக்கான், என்ன மாதிரியே ட்ரெஸ் பண்ணியிருக்கான், என்ன மாதிரியே பேசுகிறான். நான் இப்போ கையாட்டினா சின்ன பசங்களாம் இமிட்டேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நான் பேசுகிறான், அவன் நான் பண்ணுற மாதிரியே பண்ணுறான். அதை கண்ணாடியில் பார்க்குற மாதிரி இருக்குன்னு வச்சோங்களேன், எப்படி இருக்கும், எனக்கு கடுப்பாயிடும்ல. ஆனால் என்னோட வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஆள் உட்காந்து பேசும்போது, டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆளை பார்க்கும்போது, ட்ரெஸ்ஸிங்கில் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது எனக்கு உட்காந்து பேசணும்னு தோணும். கொஞ்சம் நேரம் பார்க்கணும், பேசணும், ஓகே அப்படின்னு தோணும். பொண்ணுன்னு சொல்ல, நான் யாராக இருந்தாலும் சரி, டிஃப்ரெண்ட்டான ஆள், டிஃப்ரெண்ட்டான ஒரு என்ன மாதிரி இல்லை. ஸோ ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் டைம் வித் தெம், அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும், க்யூரியஸ்னஸ். ஸோ இதுதான் வந்து முதல்ல க்ரியேட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ என்ன ஆயிருக்குன்னா, இந்த படைப்பை அனுபவிக்கிறதுக்கு ஓகே ஒரு விஷயம் தேவைப்படுது.
கான்ஷியஸ்னஸ் தான் இன்டெலிஜென்ஸ்க்கு தெரியும் இந்த மாதிரி படைப்பு இருக்குது, இந்த இடத்துல இந்த மாதிரிலாம் கேலக்ஸி இருக்குது, மில்கி வே இருக்குது, எர்த் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, சன் இருக்குது, மூணு இருக்குது, எல்லாமே இன்டெலிஜென்ட்டுக்கு தெரியும் கான்ஷியஸ்க்கு. ஆனால் அதை அனுபவித்து பார்க்குறதுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது. ஓகே, அது என்னென்னா அதுதான் மைண்ட். ஓகே, ஸோ மைண்ட் அப்படின்னா இப்போ கல் வந்து இன்னொரு கல்லை பார்க்குமா அப்படின்னா அது உணரும், அதுதான் கான்ஷியஸ்னஸ். அந்த கல்லுக்கு இன்னொரு கல் இருக்குதுன்னு தெரியும், ஒரு மரத்துக்கு இன்னொரு மரம் பக்கத்தில் இருக்குதுன்னு தெரியும், இட் கேன் கம்யூனிகேட் ஆல்சோ. பட் மைண்டுன்னு ஒன்று அங்கே இல்லை, அதுதான் மேட்டர். இப்போது இதெல்லாம் அனுபவிக்கணுன்னா மைண்ட் வேணும். மைண்ட் இருக்கிறதுக்கு யார் வேணும்? உயிர் வேணும். உயிர்னா என்ன? அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ். ஓகே, ஹியூமன்ஸ்னு தான் ரொம்ப ஹையர் லெவல், அந்த கான்ஷியஸ்னஸில் நல்லா அனுபவித்து எல்லாத்தையும் உணர்ந்து ஃபீல் பண்ணி எமோஷ்னல்லேருந்து எல்லாமே பண்ணக்கூடிய ஆள். இதை படைக்கப்பட்டது என்னென்னா இது ஒரு ஆக்சிடென்டலாக தான் வந்திருக்கு. ஓகே, என்ன அப்படின்னா நான் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் தான் கான்ஷியஸ்னஸ். ஓகே, எனக்கு முன்னாடி இருக்கிற இந்த மொபைல் தான் வச்சுக்கலாமே, இல்லை இந்த உலகம் தான் வந்து எக்ஸிஸ்டன்ஸ். ஓகே, ஐ வாண்ட் டு சீ திஸ் எக்ஸிஸ்டன்ஸ், பட் இட்ஸ் நாட் இப்போ எனக்கு வெறும் கண்ணை மூடிட்டு பார்க்குறேன், எனக்கு தெரியுது இதெல்லாம் இருக்குது, கேலக்ஸி இருக்குது, இது இருக்குது, அது இருக்குது. பட் என்னால் வந்து அதை இன்னும் என்ஜாய் பண்ண முடியல. ஓகே, அதை நான் படித்தது தான். ஓகே, ஆனால் எனக்கு தெரியுது இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது, ஆனால் என்னால் அதை வந்து முழுமையாக என்ஜாய் பண்ண முடியல. ஸோ நான் என்ன பண்ணேன், ஒரு மிஸ்டேக் பண்ணேன். அது என்னென்னா, ஐ கிரியேட்டட் அ மைண்ட் which can see, enjoy, okay, and how to say it, experience. Okay, ஸோ இப்போ நான் இருக்கேன். ஓகே, இது கண்ணாடி தான் வந்து மைண்ட். ஓகே, இந்த கண்ணாடி தான் மைண்ட். இது மூலயமா நான் பார்க்க போகிறேன் இந்த உலகத்தை. ஓகே, ஸோ வாட் ஹேப்பன்ட், முதல்ல ஒரு மைண்ட் க்ரியேட் ஆகும்போது நல்லா பளீர்னு இருக்குது இந்த மனசு. ஓகே, தூய்மையான மனசு. ஓகே, ஸோ நான் பார்க்குறேன் வாவ் அப்படின்னு தெரியுது. ஓகே, இப்போ எனக்கே பாருங்களேன் மங்களாக தெரியுது, இல்லைன்னா இதை போட்டால் நான் கிளியராக தெரியுது. ஸோ இட்ஸ் லைக் திஸ் இஸ் மைண்ட். ஸோ ஐ வாண்ட் டு see everything clearly and enjoy it. ஸோ வாட் ஐ யூஸ் இஸ் மைண்ட். ஓகே, இந்த மைண்ட் யூஸ் பண்ணுறேன், எனக்கு எல்லாமே தெரியுது. அதை தான் என்ன பண்ணிச்சு கான்ஷியஸ்னஸ், கிரியேட்டட் அ மைண்ட். இதை க்ரியேட் பண்ணது எதுக்குன்னா எல்லாத்தையும் பார்க்கணும் கிளியராக. நான் க்ரியேட் பண்ணதை நான் யாருக்காக பார்க்கணும் அப்படின்றதுக்காக. பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அகங்காரம் அப்படின்னு ஒன்று முளைச்சிது. ஏன்னா இந்த மனசு என்ன பார்க்க ஆரம்பிச்சிதுன்னா, நான் தான் க்ரியேட் பண்ணேன், எல்லாமே என்னோடய க்ரியேஷன், எல்லாமே ஒரே பொருள், என்னோடய சக்தி எல்லாமே. ஓகே, அதை நான் க்ரியேட் பண்ணேன், இந்த மைண்ட் மூலிமா பார்க்குறேன். பட் மைண்ட் என்ன பண்ணிடுச்சு அந்த இடத்துலனா, மாயாவை க்ரியேட் பண்ணிச்சு. எப்படி? இங்கே இருக்கிற மொபைல் டிஃப்ரெண்ட். ஓகே, இது ஒரு வேலையை செய்யுது. இதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு மொபைல் ஸ்டாண்ட் இருக்குது, இது ஒரு வேலையை செய்யுது. இது வேறு, அது வேறு. ஓகே, இதை பார்த்துட்ருக்கிற நான் வேறு. ஓகே, சுற்றி இருக்கிற எல்லாமே பொருள்களும் வேறு அப்படின்னு. அது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ கிளியராக பார்த்துட்ருக்கு, இந்த இடத்துல வந்து இப்போ டஸ்ட்டு படிஞ்சிடுச்சு. ஓகே, இப்படி ஆயிடுச்சு. இதுதான் வந்து அகங்காரம், மனசில் ஒட்டின அகங்காரம். ஓகே, ஐடென்டிட்டி, நான் என்ற ஐடென்டிட்டி. இப்போ நான் பார்க்குறேன், நான் தான் படைத்ததே, நான் தான் கடவுள். ஆனால் எனக்கு நான் படித்த படைப்பே வந்து சரியாக தெரில. ஓகே, இதுதான் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் என்னால். ஓகே, இதுதான் எல்லாருக்குமே நடந்துச்சு. ஓகே, கடவுள் தான் எல்லா மனுஷங்க மூலியமாக இந்த உலகத்தை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்காக வந்தார். See, I am also experiencing, you are also experiencing, you are the God, you are experiencing the existence. What happened? அதே கடவுள் தான் க்ரியேட் பண்ணார். இந்த மைண்டை கிளியராக பார்க்கணும், எல்லாத்தையும் வந்து அனுபவிக்கணும். ஓகே, அந்த பிளிஸ்ஃபுல்னஸ் அனுபவிக்கிறதுக்கு அந்த மைண்டில் தான் நம்ம ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும் இல்லை? ஸோ அதுதான் முக்கியமான பாயிண்ட். மைண்டை வச்சு தான் நம்ம ஆனந்தத்தையும் அனுபவிக்க முடியும், சஃபரிங்கையும் அனுபவிக்க முடியும். ஏன் மைண்டில் நம்ம இப்போ நான் வந்து என்னோடய எதிர்க்க இருக்கிறது எல்லாத்தையுமே என்னோடய படைப்பு தான், நான் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுறேன். இந்த இன்னொரு மனுஷன் இருக்கான், அவனும் நான் கடவுள் தான், நானும் கடவுள் தான். மிருகம் இருக்குது, அனிமல் இருக்குது, ஆண்ட் இருக்குது, மஸ்கிட்டோ இருக்குது, எல்லாமே கடவுள் தான், எல்லாமே நம்மளோட படைப்பு தான், எல்லோரும் சேர்ந்தது தான் கடவுள் இப்படின்றத நான் பார்த்தேன். அப்படின்னா அதுதான் முன்னாடி வச்சுருந்த கண்ணாடி, கிளியரான கண்ணாடி. ஓகே, அதில் பார்த்துருந்தா அப்படி தான் தெரிஞ்சிருக்கும். அதில் பார்க்கும்போது என்ன ஆகுது, சோல் சீயிங் த்ரூ த கிளாஸ் ஆஸ் த சோல் ஒன்லி. ஓகே, ஸோ இப்போ நான் பார்க்கும்போது என்ன ஆகுது, இங்கே பாருங்கள், நான் இப்போ இந்த மாதிரி அழுக்கான ஒரு கண்ணாடியை போடுறேன்னா முதல்ல எனக்கு வெளியில் இருக்கிறது தெரியல, இந்த கண்ணாடியில் இருக்கிற அழுக்கு தான் முதல்ல தெரியுது.
அண்டர்ஸ்டுட்? மனசில் இருக்கிற அழுக்கு தான் எனக்கு தெரியுது, நான் அப்படின்ற அழுக்கு. ஸோ சோலே வந்து இட் கேனாட் ஆக்ட் ப்ராப்பர்லி. ஓகே, இட்ஸ் ஹெல்ப்லெஸ், ஹோப்லெஸ் இல்லை ஹெல்ப்லெஸ். ஓகே, ஸோ ஆக்சுவலி ஹோப்லெஸ்ன்னு சொல்லலாம் நினைக்கிறேன். ஸோ என்ன ஆச்சுன்னா இதுதான் ஆச்சு. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும், அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, ஒரு அந்த யோகாவில் சொல்கிற மாதிரி 4 யோகா, பக்தி யோகா, ஞான யோகா, ராஜ யோகா அண்ட் கர்ம யோகா யூஸ் பண்ணி இந்த மைண்டை கிளியர் பண்ணணும். ஓகே, இட்ஸ் நாட் ஈஸி லைக் ஹவ் ஐ எம் கிளீனிங் திஸ் கிளாஸ். ஓகே, பட் it will take years, maybe next lifetime, more lifetimes, okay, to clear it. Now it's clean. Now I can see the God is sitting in front of me and talking to other gods through the mobile and YouTube. Okay, YouTube is ellame Brahman, ellame kadavul, na aham brahmasmi, ellame புரிஞ்சிடும். ஓகே, ஸோ இதுதான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது. ஓகே, முக்கியமான விஷயம். ஸோ அங்கே இதெல்லாம் புரிஞ்சிச்சுன்னா சச்சித் ஆனந்தம் மட்டுமே தான் இருக்கும். நான் வேறு, அது வேறு. ஓகே, அப்படின்னு பண்ணும்போது தான் என்ன ஆகுது, அங்கே ப்ராப்ளம்ஸ் ரொம்ப க்ரியேட் ஆகுது. ஓகே, அதனால் அகங்காரம் க்ரியேட் ஆனதுனால தான் இதெல்லாம் வருது. ஸோ எனக்கு கிடைக்காது அவங்களுக்கு கிடச்சிச்சு, நான் சொல்கிறது அவங்க கேட்கல, அவங்க வேறு நான் வேறேன்னு நினைக்கிறதுனால தான் எல்லாம். ஓகே, ஸோ என்னோடய குழந்தை, என்னோடய ஒய்ஃபு, என்னோடய ஃபேமிலி, இவங்களுக்கெல்லாம் நான் நினைக்கிற மாதிரி வாழ்க்கை அமையல, இல்லை அவங்க என்னெல்லாம் ஏமாற்றிட்டாங்க. இது எல்லா ட்ராமாவும் அந்த கண்ணாடியில் பட்ட அழுக்கு தான். ஓகே, ஸோ யூ ஹேவ் டு ஜஸ்ட் க்ளீன் இட். அண்ட் எஸ்பெஷலி அதெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இன்னும் நல்லா கிளியராக தெரியும் போது நம்ம என்ன பார்ப்போம், இது ஒரு கண்ணாடி. ஓகே, கண்ணாடின்றது என்னது, மைண்ட். இதுக்கு மேலே இந்த பிடிச்சிக்கிட்டு நிற்கிறது என்னது, ஃப்ரேம். வாட் இஸ் தட் ஃப்ரேம்? பாடி. ஓகே, அவர் ஃபிசிக்கல் பாடி. அண்டர்ஸ்டுட்? ஸோ இது ஃபுல்லாக அமைப்புக்கு நிற்கிறதுக்கு என்ன தேவைப்படுது, ஒரு எனர்ஜி, தட் இஸ் பிராணா. ஓகே, ஸோ இதெல்லாம் இப்போ ஃப்ளோவில் தான் வருது எனக்கு, நான் இதுக்கு முன்னாடிலாம் ப்ரிப்பேர் பண்ணல. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங், திஸ் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, ஸோ இவ்வளோ அழகாக பேசுகிறேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என் மைண்டு வேலையை ஆரம்பிச்சிடும்னு வச்சுக்கோங்களேன். நான் சாரி ஃபார் தட். ஸோ அதுதான், ஈவன் முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அதை புரிஞ்சுட்டு யோசிச்சுட்டே இருக்கணும் அதை பற்றி. இட் வில் டேக் டைம், இட் மே டேக் இயர்ஸ், லைஃப் டைம், பட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், தட் இஸ் த இம்பார்ட்டன்ட் திங் இல்லை. ஸோ கிருபானந்த வாரியர்னு ஒருத்தர் இருந்தார். ஓகே, முருக பக்தர். அவர் நிறைய ஸ்டேஜ்லலாம் பேசுவார். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. 80s பிறந்தவங்க, கடைசியாக பிறந்தவங்கலாம் தெரிஞ்சிருக்கும். 90s இருக்கிறவங்களாம் தெரிஞ்சிருக்குமான்னு தெரில. நல்லா பாட்டையை போட்டு நல்லா மொட்டத்தில் நல்லா ஃபேட்டாக இருப்பார், பேசுவார், நல்லா பேசுவார், சூப்பராக பேசுவார், இன்ட்ரெஸ்டிங்காக. ஸோ அவர் ஒரு இஸ்லாம் மாநாட்டுக்கு கூப்பிட்ருக்காங்க பாருங்கள். முஸ்லீம் மாநாட்டுக்கு அவர் பேசுறதுக்கு கூப்பிட்ருக்காங்க. ஓகே, அதே மாதிரி கிறிஸ்துவர்கள் மாநாட்டுக்கும் ஒரு தடவை கூப்பிட்ருக்காங்க. ஸோ கிறிஸ்துவர் மாநாட்டில் ஒரு பேசுனதை முதல்ல சொல்கிறேன். ஸோ கிறிஸ்துவ மாநாட்டுக்கு போய் பேசும்போது ஒரு பாதிரியார் சிலுவை போட்டிருந்தாராம். ஸோ இவர் பார்த்துட்டு, என்ன உங்கள் கழுத்தில் இருக்குது சிலுவை, அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இவர் சொல்கிறாரு, இது இயேசு சிலுவையை ஏந்துட்டு போனார், அது இரக்கத்துக்கு ஒரு இதுவாக, அவரோட இரக்கத்துக்கு ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி நாங்கள் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாராம். எனக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்கிறார் கிருபானந்த வாரியர். எனக்கு என்ன தோணுதுன்னா, இங்கிலீஷில் இப்படி நேராக கோடு போட்டால் அது ஐ, லெட்டர் ஐ. ஓகே, அதை க்ராஸ் பண்ணால் தெர் இஸ் நோ ஐ அப்படின்னு அர்த்தம். அதாவது ஈகோ, நான் என்ற அகங்காரத்தை கட் பண்ணுறதுக்கு தான் இந்த சிம்பிள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அது ஒரு பாயிண்ட். ஓகே, ரெண்டாவது இஸ்லாம் இதுக்கு வர்றாரு, மாநாட்டில் பேசுகிறாரு. பேசும்போது நபிகள் நாயகம் நிறைய பாடல்கள்லாம் ஏற்றிருக்காரு அல்லாவை பற்றி. ஓகே, இதில் அல்லாவோட பாட்டெல்லாம் பாடியிருப்பார். ஓகே, அவர் நபிகள் நாயகம்ன்றவர். அல்லான்றவர் குரல் கொடுத்தாரு, ஐ மீன் பாடுறதுக்கு குரல் கொடுத்தாரு. ஓகே, அதுக்கு வாய் அடித்தவர் தான் நபிகள் நாயகம். ஓகே, ஸோ இவர் வாய் மட்டும்தான் அடிச்சார், ஆனால் குரலில் கொடுத்தது யாருன்னா அல்லா. அந்த மாதிரி தான் இப்போ நான் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு குரலில் கொடுக்குறது யாருன்னா சிவன் நான் சொல்லுவேன், அல்லான்னு சொல்லிக்கலாம், எது வேணாலும் சொல்லிக்கலாம். இட்ஸ் அ கான்ஷியஸ்னஸ், இட்ஸ் அ காட். ஓகே, ஸோ என்ன பேசுது அதுதான். இப்போ நம்ம கடவுள் பாதி மிருகம் பாதின்னு சொல்கிறாங்கல்ல, அது ட்ரூ. கடவுள் பாதின்னு என்ன, சோல். மிருகம் பாதின்றது என்ன, மைண்ட். ஸோ எதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் முக்கியம்.
அந்த மனசையும் யூஸ் பண்ணி நம்ம கடவுளாகவும் இருக்க முடியும், கடவுளையும் பார்க்க முடியும். அது மூலிமா தான் பார்க்க முடியும். ஆனால் ஆக்சுவலி ஸோ இப்போ நம்ம என்ன பேசுகிறோம், கடவுள் பேசினா எப்படி பேசுவார்? கழி ஊற்றுவாரா? அசிங்கமாக கேட்பாரா? அப்படி நீ பண்ணுற அப்படின்னாலே த டைம் அது மாதிரி நீ நடந்துக்கும் போது கடவுள் இல்லை, உங்ககிட்ட மிருகம் வெளிப்படுது அப்படின்னு அர்த்தம். எது மிருகம்ன்றது? மனசில் இருக்கிற மெமரிஸ். ஒருத்தரை பற்றி நீ வச்சுருக்க மெமரி, உன்னை பற்றி நீ வச்சுருக்க மெமரி. ஓகே, வாழ்க்கைன்னா என்ன, நீயா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்ட மெமரி, சொசைட்டிலேருந்து கற்றுக்கிட்ட குப்பையான மெமரிஸ். ஆனால் நீ எல்லாரையுமே கடவுள் பார்க்க ஆரம்பிச்சு, எல்லாரையுமே கொஞ்சம் ஆரம்பிக்க, எல்லாருமே நல்லா பேசுகிற, எல்லார்கிட்டையுமே ரொம்ப சூப்பராக பழகிறேன்னா யார் நீ? டெஃபினெட்லி you are doing it through mind, you are looking everybody through this mind, but who is seeing? You are the seer, you are the existence, consciousness, bliss, you are God. Okay, so இதோட சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு தெரியல. ஓகே, ஸோ இது முதல்ல புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். லேர்ன் இட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட், dwell up on it. Okay, all the time, every time, எப்பெல்லாம் டைம் கிடைக்குதுன்னு சொல்லக்கூடாது. create the time for it. Okay, அதுக்கேற்ற மாதிரி வேலையை தேடிக்கோங்க. you need more time to think about yourself is who? the God. அதோட முக்கியமான வேலை என்ன இருக்குது? எவ்வளோ சம்பாதிச்சாலும் சரி, எவ்வளோ பெரிய வீடு வாங்கினாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, you are going to die one day. So there is no use accumulating material things in the life. You should know about yourself, okay, which is God. Okay, அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கோடு பேசுகிறேன். நன்றி, வணக்கம். குரு மணிகண்டன்.